ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஸ்ரீலங்காவோட பாரம்பரிய ரெசிபியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். உங்களுக்கு பார்க்க சொல்ல விளங்கும். புஷ்னப்பம் ரெசிபி தான் இந்த ஷேர் பண்ணிடுறேன். வீடியோவை உங்களுக்கு லாஸ்ட் வரை பார்த்தா உங்களுக்கும் அது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து இந்த ஈஸ்டோ அடுத்தது அப்பச்சோடா பேக்கிங் சோடா அது எதுவும் சேர்க்காமைக்கு தேங்காய் தண்ணி தேங்காய் துருள் அது போட்டு தான் இது செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில விளங்கும் எப்படி நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்பஞ்சியாகவும் இருக்குன்ட்டு. இது செய்கிறதுக்கு நாங்கள் வந்து முதல்ல வந்து அரிசியை ஊற வச்சுக்கணும். பச்சரிசி தான் எடுத்துனேன். ஒரு 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துனேன். உங்களுக்கு நாட்டு பச்சரிசி இல்லைன்னா சம்பா இது வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி ஒரு 3-4 தண்ணி நல்லா கழுவிட்டு அதை அப்படியே ஊற வச்சுக்க போகிறேன். இப்படி ஒரு 2-3 ஹவர் மாதிரி நல்லா ஊறி வரணும் அந்த அரிசி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஊற வச்சு செய்ய டைம் இல்லைண்டா நீங்கள் கடையில் வாங்கலும் இந்த அரிசிமா பச்சை அப்படின்டா ஃப்ரிட்ஜில் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி எடுத்துக்கவும் மேலும் அப்படியும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். இல்லைன்னா உங்களுக்கு ஊற வச்சு தான் செய்யணும். நீங்கள் இப்படியே ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு நெட்ஸுகளும் போட்டுக்கலும். நான் வந்து பாசிப்பயிறு அதை கொஞ்சம் நல்லா வறுத்து அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு எப்படி எடுத்துட்டேன். உங்களுக்கு பாசிப்பயிரும் போடலும் இல்லைண்டா நெட்ஸுகள் இந்த கஜு அதுகளும் போட்டு செஞ்சு பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்த பிறகு எப்படி தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா தேங்காய் தேவை. தேங்காய்னா ஒரு நல்ல பச்சை தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட அந்த வெள்ளை பகுதியை மாட்டி எடுத்துக்கோங்க. இப்படி துருவி அதை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காவை. இப்போ இந்த மாவை பிணைஞ்செடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நீங்கள் மாவை சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் இதில் வந்து நாங்கள் வறுத்து வச்சுருந்த அந்த பயிறு அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் இதில் வந்து அரைச்சி வச்சு இந்த தேங்காய் அடுத்த தேங்காய் தண்ணி சேர்த்து பிணைங்க. அப்போ நல்லா இருக்கும். அதோட வந்து உப்பு சேர்த்துக்கணும். அது வந்து உப்பு உங்களுக்கு எந்த அளவு அந்த மாவுக்கு பிடிக்கும் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதோட வந்து சீனி உங்களுக்கு ஒயிட் சுகர் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கையாலே நல்லா பிணைஞ்செடுத்துக்கணும் இந்த மாவை. உங்களுக்கு இதில் மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு ஃபேனில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஞ்சி காய்ச்சி அப்படி மாவை ரெடி பண்ணி இந்த மாவோட சேர்த்து பனைஞ்சாலும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து மிக்சியை கொஞ்சம் கழுவி தேங்காய் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்து இப்படி மாவை பனைஞ்செடுத்துட்டேன். பனைஞ்செடுத்த பிறகு இதை நல்லா ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 10 ஹவர் மாதிரி இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும். உங்களுக்கு மார்னிங் செய்கிறேன்டா நீங்கள் நைட் ஃபுல்லாகவே அப்படியே புளிச்ச வச்சுருங்க மாவை. இப்போ ஈவினிங் செய்யணுன்னா நீங்கள் பகல் முழுக்க அப்படி மாவை புளிச்சு வச்சிடணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ நான் வந்து மாவை காலையில் பார்த்தேன் எப்படி புளிச்சிக்கிறாண்டு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாவு எடுத்து பாருங்கள். நாங்கள் தோசை இட்லிகளுக்கு எப்படி புளிச்சு வருமோ அது போல் தான் இது நல்லா புளிச்சு வந்தீங்க. இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி அந்த புஷ்னப்பம் செய்யணும்னு பார்ப்போம் இந்த மாவை. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி வெள்ளையாகவும் செய்யலும் இல்லாட்டி உங்களுக்கு இது கலர் சேர்த்து செய்யணும். கலர்னா சீனி கறிக்கு பானி சேர்த்தேன். அப்படி நான் வந்து இன்னொன்று பானி சேர்த்து அடுத்து வந்து வெள்ளையாகவும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்காக வந்து ஒரு சட்டியில் நீங்கள் சீனியை நல்லா கரமல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பெரிய பாத்திரத்துலேருந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாவு எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நாங்கள் சீனி கரமல் பண்ணி வச்சிருந்து அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின பிறகு இதில் உங்களுக்கு நட்ஸுகள் அதுவும் சேர்த்துக்கலும். நான் வந்து கொஞ்சம் ப்ளம்ஸ் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை வந்து சின்ன ஒரு குட்டி பவுலில் தான் போட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இட்லி சட்டி இல்லாட்டி ரைஸ் குக்கர் சட்டி எது வேண்டாலும் உங்களுக்கு இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு சின்ன ஒரு பிளேட்டுக்கு தான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு அதையும் கொஞ்சம் தூவி நான் வந்து இட்லி சட்டியில் தான் அவிச்சு எடுத்துட்டேன். ஒரு 30 நிமிஷம் மாதிரி வந்துட்டால் உங்களுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கையிலும் வெந்துக்கலாண்டு அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்து அவங்களுக்கு இந்த புஷ்னப்பம் வெந்துட்டுது. இந்த புஷ்னப்பம் வந்து உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு நல்ல டீ பிளேண்டுகளோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல. இப்போ இந்த புஷ்னப்பம் செய்கிறதுக்கு மிச்சம் டைம் இருந்தால் அந்த புளிக்கிற டைம் தான் கூடுதலாக இந்த வேறு டைம் வந்து குறைவாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தேன் எப்படின்ட்டு வந்து அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு. அப்போ வந்து இதை நான் இப்போ இறக்கி ஆற வச்சுக்க போகிறேன். ஆறின போகிறோம் அந்த ஓரமெல்லாம் கத்தியால் எடுத்துகிட்ட போகிறோம். நீங்கள் அதுலேருந்து பிளேட்லேருந்து எடுத்துக்கலும். பிளேட்லேருந்து எடுத்த போகிற இதை வந்து உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலும். இப்போ மீதம் உள்ளத்தை அந்த கலர் சேர்த்தத்தை நான் வந்து சின்ன குட்டி அந்த சில்வர் கப் மாதிரி பவுல் மாதிரி இருக்கும் அதில் போட்டு நான் இப்போ அவிச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்களுக்கும் செய்யலும் இது போல் கடைகள்லையும் போட்டிருப்பாங்க இந்த புஷ்னப்பம். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வரும். இப்போ இதில் வந்து ஊற்றுற டைமுக்கும் நல்லா ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 வாசி மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் வந்து நான் அவிச்சு எடுத்துட்டேன். ஏன்டா இதில் ஊற்றின வந்து டக்குன்னு வெந்துடும் என்ன சின்ன குட்டி பவுல்னத்தால். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அடுத்து இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கும் வர எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.